குரூப் ஒன் கேடருக்குள்ள ஒரு ஜாப் கிட்டத்தட்ட ஒரு கலெக்டருக்கு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜாப்னு வச்சுக்கோங்க. இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருவாங்க, ஒரு கெத்தான ஜாப்பு. என்ன மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கும், எந்த இதில் ஐஏஎஸ் வரைக்கும் கிடைக்கும், எதுக்கு கார் கொடுப்பாங்க, எந்த இதுக்கு ஜீப்பு கொடுப்பாங்க, நீங்கள் அடுத்து படிக்கணும்னா எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுக்கணும். எல்லோருக்கும் வணக்கம். குரூப் 2 இன்டர்வியூ 12லேருந்து 17 வரைக்கும் நடக்குது. ஒரு வாரம் இன்டர்வியூ நடக்குது. இந்த இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்ச் ஃபஸ்ட் வீக்கு இல்லை செகண்ட் வீக்கில் ஓவராலாக ஒரு ரிசல்ட் போடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ கவுன்சிலிங் நடக்கும். இந்த கவுன்சிலிங் போகும்போது நமக்கு என்னெல்லாம் வேலை இருக்கும் அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். நமக்கு என்ன வேலை இருக்குது தெரிஞ்சால் தான் நம்ம அங்கே போய் செலக்ட் பண்ண முடியும். இதில் எந்த வேலை பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு வேலை எடுக்கிறோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரி ப்ரொமோஷன் இருக்கும், எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், அந்த ஒர்க்கு எப்படி இருக்கும், அந்த ஒர்க்கோட நேச்சர் எப்படி இருக்கும், ப்ரெஷராக இருக்குமா இல்லை ஃப்ரீயாக இருக்குமா, நீங்கள் அடுத்து படிக்கணும்னா எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுக்கணும். ஸோ அப்படின்றத தெரிஞ்சு போய் அந்த வேலை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்னன்னே தெரியாமல் போய் வேலையை எடுத்துகிட்டு கடைசியில் கஷ்டமாக இருக்குது சார், இந்த வேலையை நான் விட்டுடலாமா அப்படின்ற நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஒரு வேலை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அப்படின்றத முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் ஒரு வேலை செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நிறையா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கில் நம்ம ஒரு 10 மட்டும்தான் செலக்டடாக பார்க்க போகிறோம். பேலன்ஸ் சொன்னதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த 10ம் முக்கியமானது. ஸோ அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கும், எந்த இதில் ஐஏஎஸ் வரைக்கும் கிடைக்கும், எதுக்கு கார் கொடுப்பாங்க, எந்த இதுக்கு ஜீப்பு கொடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். எந்த வேலைக்கு நம்ம போய் அட்டண்டன்ஸே போட தேவையில்லை அப்படின்றதையும் இதில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முனிசிபல் கமிஷனர் கிரேடு 2. ஸோ நீங்கள் ஒரு முனிசிபல் கமிஷனர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது ஒரு கிரேடு 2 ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொமோஷன் லெவல் எப்படி இருக்குன்னா கிரேடு 1 இருக்கும். இந்த கிரேடு 1 ஆகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 வருஷம் ஆகும். கிரேடு 1லேருந்து நீங்கள் ஒரு ஐஏஎஸ் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகும் அப்படின்னா ஒரு 25 வருஷம் ஆகும் மினிமம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ப்ரொமோஷன் அப்படின்றது ரொம்ப லேட்டாக தான் வரும். நார்மலாகவே இப்போ நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா 2007 அதுக்கப்புறம் 12 ஜாயின் பண்ண நிறையா எஸ்ஐஸ்க்கு இன்னும் அந்த இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் வரலன்னு நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் ப்ரொமோஷன் வர்றது கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் கண்டிப்பாக ப்ரொமோஷன் வரும். ஒரு 10 வருஷம் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் பீரியட் அப்படின்னா அந்த 10 வருஷத்தில் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆயிரும். பட் அந்த ப்ரொமோஷன் அப்படின்றது கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா அந்த வேக்கண்ட் வந்தால் தான் அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு போட முடியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை முனிசிபல் கமிஷனை பொறுத்தவரை உங்களுக்கு சேலரி ஒரு 55,000, அதாவது 50லேருந்து ஒரு 55,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கலாம். மொத்த வேக்கண்ட் எவ்வளோ இருக்குன்னா 30 தான் இருக்குது. மேக்ஸிமம் இது இன்டர்வியூ போஸ்ட்டு போகிறவங்க அதுலேருந்து ட்ராப் அவுட் ஆகிறவங்க இந்த 30 தான் ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இது நீங்கள் செகண்ட் கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா இந்த முனிசிபல் கமிஷன் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருவாங்க, ஒரு கெத்தான ஜாப்பு இந்த முனிசிபல் கமிஷனர். நெக்ஸ்ட்டு சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இது ஒரு முக்கியமான வேலை தான். இதுவும் ஒரு ஜாலியான வேலை தான் இருக்கும். கோஆப்ரேட்டிவ்ன்றது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. ஆவின், ரேஷன் ஷாப்பு, இது எல்லாமே இந்த கோஆப்ரேட்டிவ், அதாவது கூட்டுறவுத்துறையில் தான் இது எல்லாமே வரும். ஸோ இதோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 54,000, ஒரு 50லேருந்து 54,000 வரைக்கும் கையில் கிடைக்கும். ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர், அதுக்கப்புறம் டெப்புட்டி ரெஜிஸ்டராக நீங்கள் ப்ரொமோஷன் ஆவீங்க. ஸோ அதிகபட்சம் ப்ரொமோஷன் அவ்வளோதான் இருக்கும். எந்த போஸ்டிங் எடுத்தினாலும் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துட்டு 20லேருந்து 25 வருஷம் மினிமம் ஆயிரும். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 294 இதில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட். இது ஒரு முக்கியமான வேலை தான். இதுக்கும் அதே சேலரி தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50லேருந்து 54,000 உங்களுக்கு கிடைக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டு ஒதுக்குறாங்க அப்படின்னா இந்த ஃபண்டு அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா, கரெக்டாக செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஆடிட் பண்ணுறது தான் இந்த ஜாப்போட நேச்சர். ஸோ இதோட ப்ரொமோஷன் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டெபுட்டி இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் டெபுட்டி டைரக்டர், அதுக்கப்புறம் ஜாயின்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் டைரக்டர். ஸோ நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கடைசியில் டைரக்டராக ஒரு 30லேருந்து 35 வருஷமாச்சும் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 20-22 வயசில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு டைரக்டராக ரிட்டையராக ஆவீங்க. ஸோ இதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா 45 வேக்கண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர். ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் எதில் வருதுன்னா நம்ம அந்த கோஆப்டெக்ஸ் சொல்லுவோம்ல, கோஆப்டெக்ஸு, காதி கிராஃப்ட்டு, ஸோ இந்த டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக வர்றதான் இந்த ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், அதில் உள்ள ரிலேட்டட் தான். இதில்
இதுலேயும் உங்களுக்கு அதே சேலரி தான், 50லேருந்து 54,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட்லூம் ஆஃபீஸராக ப்ரொமோட் ஆவீங்க. ஹேண்ட்லூம் ஆஃபீஸராக ப்ரொமோட் ஆனதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் கண்ட்ரோல் ஆஃபீஸராக ப்ரொமோட் ஆவீங்க. ஸோ அதிகபட்சம் இவ்வளோ தான் போவீங்க. இதுக்கும் அதே தான், எல்லாம் இனிஷியலாக ஒரு 5லேருந்து 6 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 வருஷம் ஆகும். ஸோ இதில் வேக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெவன்யூ அசிஸ்டண்ட். மோஸ்ட்லி எல்லாரும் லைக் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள் ஒரு குரூப் 4 இப்போ போயிருந்தீங்க அப்படின்னா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக நான் இன்டர்வியூ போஸ்ட் போகிறதுனால நீங்கள் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட இதில் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 32லேருந்து ஒரு 35,000 வரைக்கும் கிடைக்கும். ஸோ நீங்கள் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொமோஷன் லெவல் டெபுட்டி தாசில்தார். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் மினிமம் 3 to 5 வருஷம் எடுத்துக்கணும் ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே கால்குலேட் பண்ணிங்க. கடைசியாக வரும்போது நமக்கு ஒரு 20லேருந்து 25 வருஷம் மொத்தமாக ப்ரொமோஷனல் கால்குலேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், நெக்ஸ்ட்டு டெபுட்டி தாசில்தார், அதுக்கப்புறம் தாசில்தார், அதுக்கப்புறம் ஆர்டிஓ அதாவது ரெவன்யூ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆவீங்க. அதுக்கப்புறம் டிஆர்ஓ. இந்த டிஆர்ஓ அப்படின்றது ஒரு குரூப் அண்ட் கேடருக்குள்ள ஒரு ஜாப்பு, கிட்டத்தட்ட ஒரு கலெக்டருக்கு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜாப்னு வச்சுக்கோங்க டிஆர்ஓ. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் அப்படின்றது தான் இந்த டிஆர்ஓ. ஸோ ஒரு கையரான போஸ்டிங் தான் இந்த டிஆர்ஓ. டேரெக்டாக நீங்கள் குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆனீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் டிஆர்ஓவே ஆயிடலாம். ஸோ இதில் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 319 இருக்குது. நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ். இதுவும் அதே தான், சேலரி 32லேருந்து ஒரு 35,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இதில் ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டெபுட்டி பிடிஓவாக ப்ரொமோட் ஆவீங்க. டெபுட்டி பிடிஓ அப்படின்றது பிடிஓ அப்படின்றது பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் பிடிஓ, அதுக்கப்புறம் ஏடி பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் டைரக்டர் ஆயிருங்க. ஸோ இதில் வேக்கண்ட் எவ்வளோ இருக்குன்னா 34 இருக்குது. நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். எல்லாரும் காத்து கிடக்கிறது, ஒரு சிலர் தவமாகவே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக காத்து கிடக்குறீங்க. இது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் கூட தான். கிட்டத்தட்ட ஒரு ராஜா மாதிரி அங்கே உட்காந்துருப்பீங்க. ஒரு கோர்ட்டில் எப்படி ஜட்ஜு மேலே உட்காந்துருக்காரு, கீழே நிறையா பேர் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்கும் இந்த ஒர்க்கோட நேச்சர். ஸோ ஒரு நல்ல ஜாப்பு. இதில் நீங்கள் ஒரு சப் ரெஜிஸ்டார் கிரேடு 2ல் ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிரேடு 1 ப்ரொமோஷன் ஆவீங்க. கிரேடு 1க்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆவீங்க. அதுக்கப்புறம் ஏஐஜி, அதுக்கப்புறம் டிஐஜி. வேக்கன்சி 132 இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் இன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். இதை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டு நீங்கள் அந்த ஒரு லைசன்ஸு கொடுக்குறது, ஒரு எஃப்சி பார்க்குறது, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான ஒர்க்ஸு இதில் இருக்கும். உங்களுக்கு சேலரி 32லேருந்து 35,000 வரைக்கும் கிடைக்கும். ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சூப்பரண்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக மாறுவீங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்புறம் டெபுட்டி கமிஷனர், அதுக்கப்புறம் கமிஷனர். இதில் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 122 இருக்குது. நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் ட்ரெஸரி. அதாவது நீங்கள் ஒரு ட்ரெஸரியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, உங்களை வந்துட்டு அக்கௌண்டன்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களோட சேலரி எவ்வளோ இருக்குன்னா 32லேருந்து 35,000 வரைக்கும் இருக்கும். ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சூப்பரண்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ட்ரெஸரி ஆஃபீஸராக மாறுவீங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸரி ஆஃபீஸர். இவர் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட கருவூலத்தின் ஹெட் அப்படின்றது யாருன்னா இந்த ட்ரெஸரி ஆஃபீஸர் தான். நீங்கள் அது வரைக்கும் ப்ரொமோஷன் ஆகலாம். ஸோ நம்ம சொல்கிற இந்த ப்ரொமோஷன் லிஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்கும் 5 to 6 வருஷம் ஆகலாம். ஈவனாக கடைசியாக அந்த ஃபைனலாக வர அந்த ப்ரொமோஷன் வந்துட்டு 25லேருந்து 35 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா 170 இருக்குது. நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் இன் சோசியல் வெல்ஃபேர். இதை பொறுத்த வரைக்கும் சேலரி அதே தான், 32லேருந்து ஒரு 35,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ப்ரொமோஷன் அப்படின்றது அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் டெபுட்டி சூப்பரண்டன், அதுக்கப்புறம் சூப்பரண்ட். வேக்கன்சி 91 இருக்குது. ஸோ இதோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று இருக்கும், சமூக நலத்துறை அப்படின்னு இருக்குல்ல, அங்கே உள்ளதாக இருக்கும். ஒரு பெண்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை, வரதட்சணை பிரச்சனை, இல்லை ஒரு பெண்களுக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் இங்கே தான் வந்து தீர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டு தான். ஸோ பேலன்ஸ் உள்ள போஸ்டிங் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எதுனாலும் டவுட்னாலும் கீழே கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.